நான் ஒரு பரிசேயனா இருந்தேன் அப்படின்னா நான் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா இருப்பேன். இங்க சர்தை சபையினுடைய நிலைமை கூட அப்படிதான் இருந்தது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற எச்சரிப்பு, நீ எலும்பு, நீ விழித்துக்கோ, நீ முழிச்சுக்கோ, வேக்கப், உன்னுடைய நிலைமையிலிருந்து எழும்பி வா, உன் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நீ பாதுகாத்துக்கோ, நீ அவங்களையும் சிறப்படுத்த வேண்டியது இருக்கு, அவங்களும் உயிரோடு இருக்கணும், நீ எலும்பு, இல்லை அப்படின்னா நான் திருடனை போல் உண்மையில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்புக்காக ரோமாபுரியின் மேல வரார். ரோமாபுரியின் மேல நியாய தீர்ப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி அது சபைக்கு மேல தொடங்கும். நான் ஒரு திருடனை போல ராத்திரி வருவேன், அப்படி நான் வரும்போது நீ ஆயத்தமா இல்லை அப்படின்னா, நீ சரியா இல்லை அப்படின்னா நீ தான் முதல்ல தண்டிக்கப்படுவ. இந்த இடத்துல வஸ்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது நேரடியான அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க இந்த வஸ்திரம் அப்படிங்கிறது உருவகம் ஓமேனி அப்படிங்கிற இந்த ரெண்டுமே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கிற ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய 3வது வீடியோவை பாரு. இந்த இடத்துல வஸ்திரம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்து? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்கள் அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. இந்த இடத்துல